காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூரில் கட்டுவிரியன் பாம்பு கடித்த நபருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க தாமதமானதால் தான் அவர் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டிய நிலையில் சிகிச்சை மேற்கொண்ட அரசு மருத்துவர் விளக்கம் அளித்துள்ளார். பாம்பு கடிச்சு ஒருத்தர் இறந்துட்டாருல மேடம். ஆமாங்க சார். அது என்ன பிரச்சனை மேடம்? அது பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். பேஷண்ட்டுக்கு எப்ப கடிச்சதுன்னு தெரியல. எப்ப கடிச்சதுன்னு தெரியல. ஆமா, ஆனா இவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க 2:30 தான் கடிச்சதுன்னு சொல்லி. ஆனா நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தது 3:30 மணிக்கு தான். அதிகாலை 3:30 மணிக்கு. ஆமாங்க சார். அப்ப நம்ம வந்த உடனே பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா நார்மலா இருக்கு பிளட் டெஸ்ட். ஓகே ஓகே மேடம். எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல, நடந்துதான் வராரு பேஷண்ட். எந்த வித சிம்டம்ஸும் எதுவுமே சொல்லல அவரு. நம்ம சிம்டம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் ட்ரீட்மெண்ட். ஆமா ஆமா மேடம். பிளட் மட்டும் எடுத்து வச்சு பார்த்தா நார்மலா இருக்கு பிளட். நார்மல். அப்புறம் 4 மணிக்கு பார்த்தா கொஞ்சம் மூச்சோட கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ உடனே நாங்க ஏஎஸ்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், பாம்பு கடிக்கான மருந்து. ஓகே மேடம். அது அன்பார்ச்சுனேட்டா என்ன ஆச்சுன்னா, அந்த பாம்பு கடி மருந்து அவருக்கு அலர்ஜி ஆயிடுச்சு. அலர்ஜி ஆயிடுச்சு. அந்த அலர்ஜிக்கான மருந்தும் கொடுக்கணும்னே இவர் ஆல்ரெடி நிறைய ரொம்ப நேரம் ஆயிட்டதுனால நரம்புகள்லாம் பாதிச்சிருச்சு. ஓகே ஓகே மேடம். அதனால ஒரு நம்ம அப்புறமா அந்த இன்டியூபேஷன்ல டியூப் எல்லாம் போட்டு வாய் வழியா ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து கூட அவரை காப்பாத்த முடியலைங்க. எத்தனை மணிக்கு இறந்துறாரு மேடம்? 5 மணி. 5 மணி. அது வரைக்கும் நம்ம மருந்து, பாம்பு கடிக்கான மருந்து எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனா 3:30 மணிக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி எப்ப கடிச்சதுன்னு தெரியல. அவங்களுக்கு தெரியல சார், எப்ப கடிச்சதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க ஏதோ கயிறுலாம் கட்டி ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க. கயிறுலாம் கட்டி அவங்களே காலெல்லாம் அறுத்து ரத்தத்தை எல்லாம் வெளியே விட்டு ஓகே ஓகே மேடம். அவங்களே அதுல கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க டைம். காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூரில் கட்டுவிரியன் பாம்பு கடித்த நபருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க தாமதமானதால் அவர் உயிரிழந்ததாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஸ்ரீராம், விவரங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காட்டான் பகுதியை சேர்ந்தவர் ஜெகன்ராஜ். இவர் தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் நிலையில் அதிகாலையில் படுத்து உறங்கிய போது ஒரு பாம்பு கடித்திருக்கிறது. அக்கம் பக்கத்தினர் இவர் கூச்சலிட்டதை அடுத்து அவரை மீட்டு அந்த பாம்பையும் அடித்து அதை புகைப்படம் எடுத்துக்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். தற்போது சிகிச்சையின் போது முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் அவர் நடந்தே மருத்துவமனைக்கு ஆரோக்கியமாக வந்த நிலையில் ஒரு 3 மணி நேரம் கழித்து இறந்ததற்கு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் அலட்சியம் தான் காரணம் என குற்றச்சாட்டு எழுப்பினர். இது குறித்து அந்த மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் ஜெயபாரதியிடம் கேட்டதற்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அவருக்கு பாம்பு எப்போது கடித்தது அவர்களுக்கே தெரியவில்லை. அவருக்கு குத்து மதிப்பாக 1 மணி அளவில் 2 மணி அளவில் கூறுகிறார்கள். 3:30 மணி அளவில் மருத்துவமனைக்கு வருகிறார்கள். அங்கிருந்து 3:30 மணியிலிருந்து மருத்துவர்கள் தீவிர அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு 5 மணி அளவில் சிகிச்சை பலனாமல் உயிரிழந்திருக்கிறார்களும் மருத்துவமனை தொடர்ந்து அவர்கள் கண்காணித்து அவர்களுக்கு செயற்கை சுவாசமும் கொடுக்கப்பட்டது. இருப்பினும் சிகிச்சை பலனாமல் உயிரிழந்திருக்கிறார் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது குறித்து விசாரணை நடத்தப்படும் எனவும் ஜெயபாரதி தெரிவித்திருக்கிறார்.